பெயராலே ஆமேன். ஆமென். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, இதோ மீண்டுமாக உமது இறை வார்த்தையை படித்து இந்த பயணத்தில் நாங்கள் செல்ல நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒன்றொன்றும் எங்களிலே பதியவும், அதை நாங்கள் எங்களிலே உணர்ந்து உமது வழியில் நடக்க, ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கும் எல்லா பலவீனங்களிலும் உமது ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்திடலும். இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் சகோதரியும் இன்னுமாக இதில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நாங்கள் உமது அன்பிலே நிலைத்திருக்கவும், அன்பை மற்றோடு பகிர்ந்து வாழவும் உமது ஆவினால் எங்களை நிரப்பி ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவையும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். சோ ஆண்டவரின் இனிய நாமத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான நம்முடைய செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு வேத பொறிகள். ஸோ இன்றைக்கான ஸ்கிரிப்சர் ஸ்பார்க்ஸ், பறக்கும் புஸ்தக சுருளின் தரிசனம், சகரியா புஸ்தகத்தின் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-4 மற்றும். ஒரு நாள் ராத்திரி சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு விசித்திரமான தரிசனம் கிடைத்தது. சுமார் 30 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய பறக்கும் சுருள் வானத்தின் வட்டமடிப்பதை அவர் கண்டார். ஒரு தேவதூதர் அதன் அர்த்தத்தை விளக்கினார். தேசமெங்கும் பரவும் சாபம் இதுவே. சுருளின் ஒரு பக்கத்தில் திருடர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. மற்றொரு பக்கத்தில் கடவுளுடைய பெயரில் பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு ஒரு சாபம் இருந்தது. அந்த சுருள் குற்றவாளிகளின் வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை முற்றிலுமாக அழித்துவிடும் என்று தேவதூதர் சொன்னார். மதில்களும் மரங்களும் ஒன்று போல எல்லாம் அழித்துவிடும் என்று. அந்த சுருள் பாவத்தின் மீது கடவுள் நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தி பொல்லாதவர்களுக்கும் நீதி வழங்க விரைந்து பயணம் செய்தது. கடவுளுடைய கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை என்பதையும், நியாயம் தீர்க்கவும் சுத்திகரிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது என்பதையும் இது ஒரு தெளிவான நினைவூட்டலாக இருந்தது. இந்த சின்ன கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், கடவுளுடைய வார்த்தை பாதுகாப்பு மற்றும் நியாயம் தீர்ப்பு இரண்டும் ஆகும். அது மறைக்கப்பட்ட பாவத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் மனம் திரும்புதலுக்கு நம்மை அழைக்கிறது. பறக்கும் சுருளின் தரிசனம் தேவனுடைய நீதி நிச்சயமானது மற்றும் விரைவானது என்று நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதிமொழி அளிக்கிறது. இது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறும் ஒரு மெசேஜ். ஸோ ஆமேன். இன்றைக்கு புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் தொடக்க நூல். நீங்களும் படிச்சு முடிச்சு 2வது புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தொடக்க நூல் ஒரு சம்மரி பார்க்கலாம். தொடக்க நூல் அதிகாரம் 1. கடவுள் 6 நாட்களில் உலகத்தை படைத்து 7வது நாளில் ஓய்வு நாளை நிறுவினார். கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். படைப்பு கடவுளின் கட்டளையின் மூலம் நிகழ்கிறது. அவருடைய அதிகாரத்தையும் வலியுறுத்துகிறது. கடவுள் இருளிலிருந்து ஒளியையும் நிலங்களிலிருந்து தண்ணீரையும் பிரிக்கிறார். ஒழுங்கை நிறுவுகிறார். இமாகோ டி என்று ஒரு லத்தீன் சொல். இது ஒரு லத்தீன் சொல். இது இப்படி என்றால் அர்த்தம் கடவுளின் உருவம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடவுள் தம்முடைய சாயலில் மனித குலத்தை படைத்தார். ஆண் மற்றும் பெண் கண்ணியத்தையும் ஒரு தனித்துவமான நோக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. மேலும் பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. படைப்பின் மீது உக்ரானத்துவத்துடன் பணிபுரிகிறார். படைக்கப்பட்ட அனைத்தும் நல்லது என்று அழைக்கப்படுகின்றன. இது படைப்பின் உள்ளார்ந்த மதிப்பை எடுத்து காட்டுகிறது. ஆவியின் இருப்பு இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடவுளின் ஆவியானவர் தண்ணீர்களின் மீது வட்டமிடுகிறார். இது படைப்பில் தீவிர ஈடுபாட்டை குறிக்கிறது. அடுத்த அதிகாரம் ஆதாம் கடவுளின் சுவாசத்துடன் உருவாகுகிறார். கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான தனித்துவமான தொடர்பை வலியுறுத்துகிறது. ஆணின் விலா எலும்பிலிருந்து பெண்ணின் உருவம் நாம் படிக்கிறோம். சமத்துவம் மற்றும் கூட்டாண்மையை இது குறிக்கிறது. எபிரேய பைபிளில், ஒரிஜினல் பைபிளில் நாம் படித்தோம் என்றால் பெண் ஒரு ஈசர் என்று எழுதப்பட்டிருக்கும். இங்கு ஆங்கில மொழிபெயர்ப்பில்
ஹெல்பர், உதவியாளர் என்று விவரிக்கப்பட்டிருக்கும். இது வலிமை மற்றும் ஆதரவை குறிக்கிறது, கீழ்ப்படிதலை அல்ல. சோ இந்த வார்த்தை ஈசர் என்ற வார்த்தை கடவுளுக்கும் பயன்படுத்தப்படும். தேவன் தன்னை இஸ்ரேலருக்கு ஒரு உதவியாளர் என்று விவரிக்க பழைய ஏற்பாட்டில் வேறு சில இடங்களிலும் இந்த வார்த்தை தோன்றும். குறிப்பாக தேவை மற்றும் வல்லமை காலங்களில் இந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கலாம். எக்ஸாம்பிள், திருப்பாடல்கள் 33 அதிகாரம் 20 மற்றும் 115 திருப்பாடல் 9-11 வசனங்களில் இதை படிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு நான் உதவியாளராக இருப்பேன் என்று கூறுவார். ஆகையால் ஆணும் பெண்ணும் படைப்பின் மீது உக்ராணவத்தில் சமமான பொறுப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது அவர்களின் பரஸ்பர முக்கியத்துவத்தையும் கண்ணியத்தையும் எடுத்து காட்டுகிறது. ஆகையால் பைபிளில் முதல் பேஜ்லயே ஆணும் பெண்ணும் ஆண்டவர் ஈக்குவலாக சமமாக உருவாக்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒருவரை ஒருவர் நாம் கனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். நான் பெருசு நீ பெருசு என்று இல்லாமல். சோ இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் முக்கியமான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை. 3 அதிகாரம் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பராமரிப்பில் இருந்த போது எல்லா ஆடம்பரங்களையும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. எனவே இன்றும் கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய பிரசன்னத்தில் நாம் பாதுகாப்பாக எப்பொழுதுமே இருக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை இழக்காமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதிகாரம் 4 ஆபேல் மற்றும் காயின் கொண்டிருந்த பொறாமை கொலைக்கு வழிவகுக்கிறது. தேவன் காயினை தண்டிக்கிறார், ஆனால் பாவத்திற்கு விளைவுகள் இருக்கும் போது கடவுள் இன்னும் கிருபை அளிக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பாதுகாப்புக்காக அவனை குறிக்கிறார். ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் அது உண்மையான இருதயத்திலிருந்து வருகிறது. வெறும் சடங்குகளை விட உண்மையான பக்தியை கடவுள் உயர்வாக மதிக்கிறார் என்பதை சிறப்பித்து காட்டுகிறது. நமக்கு எல்லாம் தெரியும் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படியாக ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது, இப்படியாக இந்த செஷன்ல எல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இதை நம்ம திரும்பவும் படித்து திரும்பவும் உன்னித்து யோசித்து நாம் எப்படியான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதை யோசித்து தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். முழு மனதோடு நம்முடைய காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கு வழங்க வேண்டும் என்று இந்த புஸ்தகம், ஆதிகாண்ட தொடக்க நூல் புஸ்தகம் நம்மை வரவழைக்கிறது. 5 அதிகாரம் முதல் நோவா வரை இயலான வம்சாவளியானது தலைமுறைகளான மனித குலத்தின் தொடர்ச்சியை காட்டுகிறது. இது கடவுளின் தற்போதைய திட்டத்தையும் படைப்புக்கான நோக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. அத்தியாயம் சேத் மற்றும் ஏனோக்கு கடவுளுடன் நடந்தவர் மற்றும் கடவுளால் எடுக்கப்பட்டவர் மற்றும் பைபிளில் வயதான மனிதரான மெத்துசலா போன்ற முக்கிய நபர்களை இந்த அதிகாரம் அறிமுகப்படுத்துகிறது. 6 அதிகாரம் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து கொள்ளும் தேவனுடைய குமாரர் மக்கள் தேவ பக்தியற்றவர்களுடன் கூட்டணி சேரும்போது ஆவிக்குரிய சமரசம் மற்றும் தார்மீக வீழ்ச்சியின் ஆபத்துக்களை இந்த அதிகாரம் பிரதிபலிக்கிறது. மனித குலத்தின் துன்மார்க்கத்தின் மீது கடவுளின் துக்கம் பாவம் மக்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கடவுளுடைய இருதயத்தையும் ஆழமாக பாதிக்கிறது என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்கிறோம். தேவன் நியாய தீர்ப்பை திட்டமிடுகையில் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதன் மூலம் இரக்கம் காட்டுகிறார். தேவன் நீதியை கிருபையுடன் சமநிலைப்படுத்துகிறார் என்பதை காட்டுகிறது. நோவாவின் நீதி அவருடைய விசுவாசம் மற்றும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நீதியானது வெளி செயல்களால் மட்டுமல்ல கடவுளை நம்புவதிலிருந்தும் பின்பற்றுவதிலிருந்தும் வருகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. 7 அதிகாரம் மகா ஜலப்பிரளயம். இந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சில பாடங்கள். 7 அதிகாரம் 1 வசனம், தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார், வேலைக்குள் வா என்று. ஏனென்றால் வெளியே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று. 2 பாடம் 7 அதிகாரம் 4 வசனம், மனிதனை படைத்தார், ஆகையால் அவரால் மனிதனை
எப்பொழுதாகிலும் அழிக்க முடியும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 5வது வசனம் முழுமையான கீழ்ப்படிதலை விசுவாசத்தின் முக்கிய அம்சம் என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. 16ஆம் வசனம் கிருபையின் காலம் விரைவில் கடந்து போகும், கர்த்தர் அவனை உள்ளே அடைத்தார். அவ்வளவு பெரிய வேளையின் கதவை ஆண்டவர் தாமே மூடுவார். ஆகையால் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிரசனத்தில் ஆண்டவர் வந்து சேருங்கள் என்று அழைக்கிறார். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனம் கடவுளின் அச்சுறுத்தல் நகைச்சுவை அல்ல. 23ஆம் வசனம் தேவனோடு இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இந்த அத்தியாயம் நமக்கு உறுதிமொழி கொடுக்கிறது. 8ஆம் அதிகாரம் கடவுள் வெள்ளத்தை கட்டவிழ்த்து விட்ட பிறகு நோவாவின் குடும்பத்தையும் அவரது உலகத்தையும் கடவுள் மீட்டெடுத்ததை பற்றி கூறுகிறது. மனித குலத்தை வெல்லும் தீமையை நீக்கிய பிறகு அதை மீட்டெடுக்க தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று படிக்கிறோம். தேவன் தாம் படைத்த உலகத்தை தம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார். துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க, பாடம் கற்பிக்க, ஒருவரின் வாழ்க்கையின் பாதையையும் மாற்ற அல்லது ஒருவரை வணங்க வைக்க தேவன் இயற்கையை பயன்படுத்தலாம் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. 9ஆம் அதிகாரம் கடவுள் நோவாவையும் அவரது மகன்களையும் ஆசீர்வதித்து பெருகி பூமியை நிரப்பும்படி கட்டளையிடுகிறார். அவர்களோடும் எல்லா ஜீவராசிகளோடும் அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பூமியை மறுபடியும் ஜலப்பிரளயத்தில் மூழ்கடிக்க போவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். வானவில் இந்த நித்திய உடன்படிக்கையை அடையாளமாக செயல்படுகிறது. இந்த அதிகாரம் தெய்வீக வாக்குறுதி மற்றும் உடன்படிக்கையின் கற்பொருட்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது வேதாகமத்தின் மீதம் உள்ள பகுதி முழுவதும் எதிரொலிக்கும் அடிப்படை கருத்துக்கள் ஆகும். 10ஆம் அதிகாரம் பெரும்பாலும் ஜாதிகளின் அட்டவணை என்று இந்த அதிகாரத்தை கூறுவார்கள். ஆங்கில பாஷையில் டேபிள் ஆஃப் நேஷன்ஸ் என்று கூறுவார்கள். இது நோவாவின் மகன்களான ஷெம், ஹாம், ஜாபெத் ஆகியோரின் வம்சாவளி பதிவை கோடிட்டு காட்டுகிறது. ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பூமியில் எவ்வாறு ஜனத்தொகை இருந்தது என்பதை இது வெளிப்படுத்துகிறது மற்றும் பல்வேறு தேசங்களின் ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறது. நாம் எல்லாம் அங்கேருந்து தான் வந்தோம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 11ஆம் அதிகாரம் பாபேல் கோபுரம். இது மனித குலத்தின் கூட்டு பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. மக்கள் தங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்க விரும்பி பரலோகத்தை எட்டும் ஒரு கோபுரத்துடன் ஒரு நகரத்தை கட்ட முடிவு செய்கிறார்கள். பூமியை நிரப்ப வேண்டும் என்ற கடவுளுடைய கட்டளையை அவர்களுடைய பேராசை எதிர்க்கிறது. பிரதிபலிப்பாக கடவுள் அவர்களுடைய மொழியை குழப்பி அவர்களை பூமி எங்கும் சிதறடிக்க செய்கிறார். இந்த அத்தியாயம் மனித பெருமையின் விளைவுகளை வலியுறுத்துகிறது மற்றும் நமது லட்சியங்கள் இருந்த போதிலும் நமது விசுவாச பயணத்தின் கடவுள் இறுதி வழி காட்டி என்பதை இது நினைவூட்டுகிறது. 12ஆம் அதிகாரம் ஆபிராமின் அழைப்பு. பிற்காலத்தில் அபிரகாம் என்று அவர் பெயர் மாற்றப்படும். தேவன் அபிராமை அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு அவனுக்கு காண்பிக்கும் இடத்திற்கு செல்லும்படி அழைக்கிறார். அபிராமை ஒரு பெரிய தேசமாக்குவதாகவும் அவனை ஆசீர்வதிப்பதாகவும் அவருடைய பெயரை மகிமைப்படுத்துவதாகவும் அவர் மூலமாக பூமியின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாகவும் கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அபிராம் கீழ்ப்படிந்து தன் மனைவி சாராயுடன் அண்ணன் மகன் லோத்துடனும் கானானுக்கு பயணம் செய்கிறார். இந்த அத்தியாயம் அபிரகாமின் கதையை தொடங்குகிறது. விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளின் உடன்படிக்கை வாக்குறுதி ஆகியவற்றின் கற்பொருட்களை இந்த அதிகாரம் எடுத்து காட்டுகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் மனிதனின் திட்டங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் கடவுளின் திட்டத்தை பற்றி நாம் படிக்கிறோம். ஆகையால் நமக்கு தெரிய வரும் நம்முடைய பிளானிங் எப்படி இருக்கிறது, கடவுளுடைய பிளானிங் எப்படியாக இருக்கிறது என்று. 13ஆம் அதிகாரம் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து விடுகிறார்கள். ஆபிரகாமும் லோத்துவும் பிரிந்த கதையை விவரிக்கிறது. அவர்களின் உடைமைகள் அதிகரிக்கும் போது அவர்களின் ஆடு மேய்ப்பவர்களிடையே சச்சரவுகள் எழுகின்றன. சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக அவர்கள் பிரிந்து போகும்படி ஆபிரகாம் ஆலோசனை கூறுகிறார். அந்த தேசத்தில் லோத்து யோர்தான் பள்ளத்தாக்கின் செழிப்பான தேசத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் கானானிலே தங்குகிறார். பின்பு கடவுள் ஆபிரகாமுக்கு தம்முடைய வாக்குறுதியை மறுபடியும் வலியுறுத்துகிறார். ஆபிரகாம் காணக்கூடிய தேசம் முழுவதையும் அவருடைய சந்ததிக்கு என்றென்றும் கொடுப்பதாக உறுதி அளிக்கிறார்.
இந்த அதிகாரத்தில் நாம் அப்ரஹாமுடைய அழகான குணத்தை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார் லோத்திற்கு, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கொள் என்று. அப்ரஹாம் ஆண்டவரின் வார்த்தையில் மட்டும் நம்பிக்கையிட்டு அவர் எங்க இருக்காரோ அங்கே இருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதை நாம் எப்பவும் நினைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்பங்களிலும் கூட சண்டை சச்சரவுகள் ஆகும் பொழுது இதை நாம் நினைவு கூர்ந்து அப்ரஹாமை போல இருக்க நாம் முயற்சி செய்யலாம். 14ஆம் அதிகாரம் லோத்துவை அப்ரஹாம் காப்பாற்றுகிறார். அப்ரஹாம் ஒரு தைரியமான போர் வீரனாக செயல்படுவதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அரசர்களின் போரின் போது லோத் பிடிபட்ட போது அப்ரஹாம் ஒரு மீட்பு பணியை வெற்றிகரமாக வழி நடத்துகிறார். மீட்கப்பட்ட பிறகு சாலேமின் ராஜாவும் உன்னதமான கடவுளின் ஆசாரியருமான மெல்கிசெதேக்கால் அப்ரஹாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த அதிகாரம் அபிராமின் தைரியமும் உண்மைத்தன்மை விசுவாசத்தையும் ஆகியவற்றை காட்டுகிறது. இது அவருடைய குணத்திற்கு இன்னும் ஆழத்தை கூட்டுகிறது. 15ஆம் அதிகாரம் அப்ரஹாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கை. இந்த அதிகாரத்தில் அப்ரஹாமின் விசுவாசத்தையும் கடவுளுடைய உண்மை தன்மையையும் ஆழமாக ஆராய்கிறது. கடவுள் அப்ரஹாமுக்கு உறுதி அளிக்கிறார். அவருக்கு ஒரு உயிரியல் மற்றும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்ற பல சந்ததிகளை உறுதி அளிக்கிறார். அப்ரஹாம் கடவுளை நம்புகிறார். இந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக வரவு வைக்கப்படுகிறது. வல்லமை வாய்ந்த ஒரு தரிசனத்தில் கடவுள் அபிராமுடன் தம்முடைய உடன்படிக்கையை மேலும் அதிகமாக நிலைநாட்டுகிறார். அவருடைய சந்ததியாரின் அடிமைத்தனத்தையும் விடுதலையையும் முன்னறிவிக்கிறது. இந்த அதிகாரம் கடவுளுடைய தவறாத வாக்குறுதிகளையும் ஆபிராமின் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் முக்கியமாக வலியுறுத்துகிறது. 16ஆம் அதிகாரம் அபிராமின் மனைவி சாராய் கற்பம் தரிக்க இயலாமையால் பொறுமை இழந்து எகிப்திய வேலைக்கார பெண்ணாகிய ஆகாருடன் படுக்க அபிராமை முன்வைக்கிறார். ஆகார் கருத்தரிக்கையில் சாராய் பயங்கர பொறாமைப்படுகிறார். அவளை மிகவும் மோசமாக நடத்துகிறார். ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறார். கடவுளின் தூதர் ஆகாரிடம் திரும்பி வந்து மனத்தாழ்மையுடன் செயல்படும்படியாகவும் கடவுள் அவரோடு இருப்பார் என்றும் ஆலோசனை கூறுகிறார். ஆகார் திரும்பி வந்து அபிராமின் முதல் குமாரனாகிய இஸ்மாவேலை பெற்றெடுக்கிறார். பொறுமை இழந்த கடவுளின் நேரத்துக்காக காத்திருக்காமல் செயல்படுவதன் விளைவுகளை நாம் காண்கிறோம். இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். காரியங்களை தன் கையில் எடுத்துக்கொள்ள சாராய் எடுத்த தீர்மானம் பொறாமை, கோபம், சண்டை சச்சரவு ஆகியவற்றில் முடிந்தது. தாமதமாக தோன்றினாலும் கூட தேவனுடைய திட்டம் மற்றும் நேரத்தில் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்பிக்கிறது. ஆழ்ந்த குடும்ப மோதல் மற்றும் விரக்திக்கு மத்தியில் கடவுளின் அசைக்க முடியாத பார்வை மறக்கப்பட்டவர்களையும் ஓரங்கட்டப்பட்டவர்களையும் பார்க்கிறது. அவர் ஆகாரின் வாழ்க்கையில் தலையிடும் போது அவளுடைய மகனுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உறுதி அளிக்கும் போது கடவுள் நம் அனைவரையும் பார்க்கிறார். நமது சோதனைகளை ஒப்புக்கொள்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை வழங்குகிறார் என்பதை இந்த அதிகாரம் நினைவூட்டுகிறது. எப்பாவது பெண்மணிகள் கஷ்டமாக இருக்கும் காலங்களில் இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் தோன்றி ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ஆகாரிடம் ஆண்டவருடைய தூதர் தோன்றி பேசி அவருக்கு உறுதிமொழி கொடுத்தது போலவே 17ஆம் அதிகாரம் கடவுளுக்கும் அப்ரஹாமுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய தருணம். 99 வயதான அப்ரஹாமுக்கு கடவுள் தோன்றுகிறார், உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். ஒப்பு கொடுத்தலின் அடையாளமாக விருத்த சேதனம் செய்யும் பழக்கத்தை வலியுறுத்துகிறார். அப்ரஹாமின் பெயர் அபிரகாம் என மாற்றப்படுகிறது. அவர் தேசங்களின் தகப்பனாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறது. இங்கே மிகவும் இனிமையான ஒரு விஷயம் என்னவென்றால், உடன்படிக்கை ஈசாக்குடன் இருந்தாலும் கடவுள் இஸ்மவேலையும் கூட ஆசீர்வதிக்கிறார். அவரையும் கூட பழகிவிடுவதாகவும் 12 ஆட்சியாளர்களுக்கு தந்தையாகவும் மாற்றுவதாகவும் உறுதியளிக்கிறார். 18ஆம் அதிகாரம் மம்ரேயின் ஓக்ஸ் மரத்தில் ஒரு தெய்வீக சந்திப்பை நாம் காண்கிறோம். அங்கு அப்ரஹாம் 3 மர்மமான பார்வையாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார். அவர்களில் ஒருவர் அப்ரஹாமின் மனைவி சாராள்.
தனது வயதான போதிலும் ஒரு மகனை பெறுவார் என்ற வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். சாராள் தன் அவநம்பிக்கையின் காரணமாக இதை கேட்டு சிரிக்கிறாள். ஆனால் கர்த்தர் அவருக்கு எதுவும் கடினமாக இல்லை என்று உறுதி அளிக்கிறார். மேலும் இந்த அதிகாரத்தில் சோதோம் குமோரா பட்டணங்களை அவற்றின் துன்மார்க்கத்திற்காக நியாயம் தீர்க்கும் தனது திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் அந்த பட்டணங்களுக்காக. அந்த பட்டணங்களுக்குள் நீதிமான்கள் காணப்பட்டால் அவை காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் மன்றாடுகிறார். 19ஆம் அதிகாரம் சோதோம் குமோராவின் அழிவு. சோதோம் குமோராவின் துன்மார்க்கத்தின் காரணமாக அழிக்கப்பட்டதை பற்றி இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். சோதோமில் வசிக்கும் லோத் தேவதூத விருந்தாளிகள் இருவரை உபசரிக்கிறார். ஒழுக்கங்கெட்ட பட்டணத்தாரிடமிருந்து அவர்களை பாதுகாக்கிறார். லோத்துவின் பரிந்துரை இருந்த போதிலும் நகரங்கள் அழிக்கப்படுகின்றன. ஆனால் லோத்துவும் அவருடைய குமாரத்திகளும் காப்பாற்றப்படுகின்றனர். என்ற போதிலும் லோத்துவின் மனைவி எரிந்து கொண்டிருந்த பட்டணங்களை திரும்பி பார்த்துதான் உப்பு தூணாக மாறுகிறாள். இந்த அத்தியாயம் துன்மார்க்கத்தின் மீதான தேவனின் நியாய தீர்ப்பையும் நீதிக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. இந்த அத்தியாயத்தில் ஆபிரகாம் சோதோம் குமோரா பட்டணத்திற்காக அவர் மன்றாடுவார். அது ஒரு நல்ல விஷயம். ஆண்டவர் ஒரு டயலாக் வைத்துக் கொள்வார் ஆபிரகாமுடன். அப்படியாக ஆபிரகாம் ஒரு ஃப்ரெண்டு போல இருந்தார் ஆண்டவருக்கு. ஆனால் ஆபிரகாம் மன்றாடியும் கூட அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. ஸோ கடைசியாக நமக்கு கிடைக்கும் ஒரு பாடம், ஆண்டவருடைய வார்த்தை தான் கடைசியில் ஆகும். நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அது என்ன ஆகுமோ அப்படியாக ஆகும். ஆகையால் நாம் மன்றாடலாம், நாம் கேட்கலாம், ஆனால் அது ஜஸ்டிஸ் மேட்டர்ஸ் ஃபார் காட். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் அங்கே ஆகும். மற்றும் அந்த பட்டணத்தில் கொஞ்சம் கூட நல்லவர்கள் இல்லாததால் அந்த பட்டணம் அழிந்து போயிற்று. ஆகையால் நாமும் கூட எப்பொழுதும் நினைவூட்ட வேண்டும், ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட், நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்திலிருந்து சோதோம் குமாரா பட்டண அழிவிலிருந்து நமக்கு கூறப்படும் பாடம். 20ஆம் அதிகாரம் ஆபிரகாமும் அபிமெலேக்கும். எகிப்தில் பார்வோனுடன் நடந்த சம்பவத்தை போலவே சாராளுடனான தனது உறவை பற்றி கெராரின் ராஜாவான அபிமெலேக் ஆபிரகாம் தவறாக வழி நடத்துகிறார். உயிருக்கு பயந்து சாராவை தனது சகோதரி என்று அறிமுகப்படுத்துகிறார். அபிமெலேக்கு சாராளை அழைத்து செல்லும் போது கடவுள் தலையிட்டு கனவில் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அபிமெலேக்கு சாராளை திருப்பி அனுப்பி ஆபிரகாமை நிந்திக்கிறார். இந்த அத்தியாயம் பயம் மற்றும் வஞ்சகத்தை நோக்கிய மனித போக்கையும் அத்துடன் கடவுளின் வழங்கல் மற்றும் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பையும் பிரதிபலிக்கிறது. இங்கே நாம் சாரா பற்றி சிறிய விவரங்கள் பார்க்கலாம். நமக்கு ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவள் என் சகோதரியும் என் தகப்பனுக்கு குமாரத்தி அல்ல, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள் என்று. ஆக்சுவலி சாரா அவருடைய ஹாஃப் சிஸ்டர், ஆனாலும் அவருக்கு மனைவி ஆனார். அடுத்த அத்தியாயம் 21ஆம் அதிகாரம் ஈசாக்கின் பிறப்பு. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதி இந்த அதிகாரத்தில் ஈசாக்கின் பிறப்புடன் நிறைவேறுகிறது. அதாவது ஈசாக்கு என்ற அர்த்தம் அவர் சிரிக்கிறார் என்று அர்த்தம். இது ஆபிரகாம் மற்றும் சாராளின் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை குறிக்கிறது. இருப்பினும் சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையில் பதற்றம் எழுவதால் கொண்டாட்டம் குறுகிய காலமே நீடிக்கும். இது ஆகாரும் அவளுடைய மகன் இஸ்மவேலும் வெளியேற்றப்படுவதற்கு வழிவகுக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலின் நலனை குறித்து உறுதி அளித்து ஈசாக்கின் மூலம் தனது உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் ஆகார் மற்றும் இஸ்மவேல் மீதான கடவுளின் அக்கறை தெளிவாக இங்கு நாம் காண்கிறோம். இது அவரது இரக்கத்தையும் உண்மையையும் நிரூபிக்கிறது. 22ஆம் அதிகாரம் முக்கியமான நிகழ்வு பதிவு செய்கிறது. கடவுள் ஆபிரகாமுக்கு தனது மகன் ஈசாக்கை பலியிடும்படி கட்டளையிடுகிறார். கீழ்ப்படிதலுடன் ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்ற ஆயத்தமாகிறார். ஆனால் கடவுள் கடைசி நேரத்தில் தலையிட்டு பதிலீடாக ஒரு செம்மறி ஆட்டை கடாவை கொடுக்கிறார். இந்த தீவிரமான நிகழ்வு ஆபிரகாமின் விசுவாச பயணத்தில் ஒரு உச்சத்தை குறிக்கிறது. இது கிறிஸ்தவ இறையியலில் ஒரு முக்கியமான கருப்பொருளாக மாறும்
மாற்று தியாகத்தின் கருத்தையும் முன்வைக்கிறது. இங்கே ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை மட்டுமல்ல, ஈசாக்கு கீழ்ப்படிதலையும் கூட நாம் காண்கிறோம். அவர் அமைதியாக தன்னுடைய தந்தையுடன் செல்கிறார். கேள்வி கேட்காமல் அவர் தனது தந்தையை உடன் நடந்து செல்கிறார். அவளை எவ்வளவு நம்பியிருப்பார் அவருடைய தந்தை. 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் இறைவன் வழங்குவார் என்று ஈசாக்கிடம் கூறும் பொழுது அந்த இடம் இறைவன் வழங்குவார் என்று பெயரிடப்படுகிறது. இங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒரு பக்கம் மலையில், ஒரு பக்கம் இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஏற்றி சென்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய பிளான் இன்னொரு பக்கம், ஆண்டவர் அந்த ஆட்டுக்கடாவை மறுபுறம் ஏற செய்து கொண்டிருந்திருப்பார். அப்படியாக ஆண்டவருடைய பிளானிங் இருந்திருக்கும். நாம் கேட்பதற்கு முன்பே ஆண்டவர் நமக்குள் இப்படியாக நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு கேட்பதற்கு முன்னாலேயே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. 23ஆம் அதிகாரம் சாராவின் மரணத்தையும் அடக்கத்தையும் விவரிக்கிறது. சாராள் 127 வயது வரை வாழ்ந்து மரிக்கிறாள். ஆபிரகாம் தன் மனைவிக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறார். மக்பெலா என்ற புகையை பாதுகாக்கும் விதமாக இத்தியரிடமிருந்து ஒரு கல்லறை இடத்தை விலைக்கு வாங்குகிறார். இந்த நிகழ்வு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் முதல் பகுதியை கையகப்படுத்துவதை குறிக்கிறது. சாராவின் மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவையும் குறிக்கிறது. ஏனெனில் கதை கவனம் படிப்படியாக ஐசக் மற்றும் அவரது சந்ததியினரை நோக்கி செல்கிறது. சாரா பல காரணங்களுக்காக பைபிளில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருப்பார். முதலாவதாக தேசங்களின் தலைவி. கடவுள் அவளுடைய பெயரை என் இளவரசி என்று பொருள்படும் சாரா என்பதிலிருந்து நாடுகளின் தாய் என்று பொருள்படும் சாராள் என்று மாற்றினார். இந்த பெயர் மாற்றம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அவளுடைய முக்கிய பங்கையும் குறிக்கிறது. இரண்டாவதாக சாராவின் ஆரம்ப சந்தேகங்கள் மற்றும் விசுவாசத்துடன் போராட்டங்கள் இருந்த போதிலும் கூட சாராளின் பயணம் கடவுளின் திட்டத்தை நம்புவதற்கு ஒரு சான்றாகும். தனது மகன் ஐசக்கை பெறுவதற்காக அவர் 90 வருடம் 90 இயர்ஸ் வயது வரை காத்திருந்தார். மிகுந்த பொறுமையும் விடாமுயற்சியும் இங்கு நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மரபு. பைபிளில் கடவுளால் பெயர் மாற்றப்பட்ட ஒரே பெண்மணி சாரா ஆவாள். இதை பற்றி நாம் ஹீப்ரூ புஸ்தகத்தில் படிப்போம். ஃபேத் ஹால் ஆஃப் ஃபேமில் 11ஆம் அதிகாரத்தில் சாராவை பற்றி குறிப்பிடப்பட்ட முதல் பெண்மணி சாரா ஆவார். நான்காவதாக ஒரு நல்ல முன்மாதிரியாக சாராவின் வாழ்க்கை விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளின் நேரத்தை நம்புவதன் முக்கியத்துவம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது. சாராவின் கதை நம்பிக்கையின் தாக்கம் மற்றும் ஒரு தாயின் அன்பின் நீடித்த மரபு பற்றிய சக்தி வாய்ந்த நினைவூட்டல் ஆகும். 24ஆம் அதிகாரம் ஈசாக்கு மற்றும் ரெபேக்காள். ஒரு தெய்வீக காதல் போல விரிகிறது. ஈசாக்கு தன் ஜனத்திலிருந்து ஒரு பெண்ணை தேடும்படி ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அனுப்புகிறார். வழி நடத்துதலுக்காக வேலைக்காரன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றி ரெபேக்காள் அங்கு தோன்றுவார். ரெபேக்காள் தன் குடும்பத்தை விட்டு வெளியேறி ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார். இது அவருடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த அதிகாரம் கடவுளின் ஏற்பாட்டையும் ஈசாக்கின் திருமணத்தின் மூலம் உடன்படிக்கையின் தொடர்ச்சியையும் வலியுறுத்துகிறது. 25ஆம் அதிகாரம் ரெபேக்காளுக்காக ஈசாக்கு செய்த ஜெபம். கஷ்ட காலத்தில் தெய்வீக தலையீட்டை நாடுவதையும் சிறப்பித்து காட்டுகிறது. ரெபேக்காள் கர்ப்ப காலத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பதிலுக்காக நேரடியாக கடவுளை தேடுகிறாள். குழப்பம் அல்லது துயரத்தின் தருணங்களில் தெய்வீக வழிகாட்டுதலை தேடுவதன் முக்கியத்துவத்தையும் தனது சொந்த விசுவாசத்தையும் இது காட்டுகிறது. நாம கூட நம்முடைய பிரச்சனைகளுக்காக எல்லா பக்கமும் ஓடுவோம். முதலாவதாக தேவனிடம் செல்ல வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அணுக வேண்டும். தேவனிடம் போய் பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். ரெபேக்காளிடம் பேசியது போலவே கண்டிப்பாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இப்பவும் கூட பேசுவார். இந்த அத்தியாயம் ஈசாக்கின் இரட்டை மகன்களான ஏசா மற்றும் யாக்கோபின் பிறப்பை அறிமுகப்படுத்துகிறது. கருப்பையிலும் கூட அவர்கள் போராடுகிறார்கள். இது அவர்களுக்கு இடையிலான எதிர்கால சச்சரவை குறிக்கிறது. மூப்பனாகிய ஏசா திறமையாக வேட்டையாடுகிறான்.
யாக்கோபு அமைதியானவராக இருக்கிறான். அவர்களுடைய பெற்றோர் காட்டிய பாரபட்சத்தை இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். ஈசாக்கு ஏசாவை ஆதரிக்கிறான். ரெபெக்காள் யாக்கோபை ஆதரிக்கிறாள். ஏசா தனது பிறப்புரிமையை யாக்கோபுக்கு உணவுக்காக விற்கும் கதை பெரிய முக்கிய நிகழ்வாகும். இது யாக்கோபின் தந்திரமான இயல்பையும் ஏசாவின் மனக்கிளர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. நமக்கு இன்னும் கொஞ்சம் மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம 25 அதிகாரம் முடிக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் பேலன்ஸ் 25 அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கேள்விகள். Ma'am, can you explain that one side the goat was taken up, the other side something I didn't understand. Can you please explain that, please, ma'am? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக மலை மேல் தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருப்பார். அப்படிதானே ஸ்டோரி? ஸோ ஒரு பக்கம் அவர் நடந்து கொண்டிருப்பார். நான் சொன்னேன், ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமை போல ஈசாக்கும் கீழ்ப்படிந்தார். சைலண்டா அவருடைய அப்பா கூட போயிட்டு இருப்பார். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பார், பலியிட எதுவுமே இல்லையே என்று. அதற்கு ஆபிரகாம் சொல்வார், ஆண்டவர், காட் வில் ப்ரொவைட், ஆண்டவர் தருவார் என்று. ஸோ நான் கூறினேன், இந்த பக்கம் அவங்க மலையேறி போயிட்டு இருக்கும் பொழுது அந்தாண்ட பக்கம், ஸோ எல்லா ஒரு இதுவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ ரைட் சைடு ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு மலை ஏறி போயிட்டு 1 day 2 day 3 days ஆயிருக்கும். அந்த காலத்தில் நமக்கு தெரியாது. ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் ஆண்டவர் பலியிடும் அந்த ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கடாவை கூட அவர் கிளைம் பண்ண வச்சிருப்பார். ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஆட்டுக்கடா கூட இன்னொரு பக்கமாக ஏறி சென்று கொண்டு அது அந்த டைமுக்கு அந்த மலை உச்சியில் சேர்ந்திருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆபிரகாம் ஈசாக்குக்கு தெரியாது இல்லையா? ஆண்டவர் சீக்ரெட்டாக அந்த ஆட்டுக்கடாவை தயாரித்து அந்த பலியிடும் அந்த நேரத்தில் ஆபிரகாமை நிறுத்த சொல்லி ஈசாக்கை காப்பாற்றி அந்த ஆட்டுக்கடாவை பலியிடும்படியாக கூறுகிறார். ஆபிரகாமுக்கு தெரியாது. அதே போல் நாம் கூட நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நமக்கு தெரியாது என்ன ஆகும் என்று. ஆனால் சீக்ரெட்டாக கண்டிப்பாக ஆண்டவர் நாம் கேட்கும் முன்மே இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு இன்னொரு பக்கமாக ரெடி பண்ணி கொண்டே இருப்பார். அந்த நேரம் வரும்பொழுது நீ கேட்கும் முன்னே உனக்கு தருவார். அதுதான் அந்த அதிகாரத்தில் நமக்கு. Thank you very much. கரெக்டா சொன்னேன்னா? Thank you. It's a very new perspective. Very new perspective. Thank you. ஸோ இந்த ஆபிரகாம் ஈசாக்கு கதை வரப்போ நம்ம அதை நினைச்சுக்கணும். அதை நீங்க கிளைம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நீ இப்படியாக கொடுத்தீர், யூ ப்ரொவைடட் ஃபார் ஆப்ரஹாம், ப்ரொவைட் ஃபார் மீ ஆல்சோ என்று முழங்காலில் இட்டு கேடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கும் கூட கொடுப்பார். ஸோ 1ஆம் அதிகாரம், அது தொடக்க நூல் 3ஆம் வசனம். What did God create on the first day? முதல் நாளில் கடவுள் எதை படைத்தார்? Fruits tree that is mindset and garden. You shall எந்த பைபிள் இது? எந்த பைபிள் இது? எந்த பைபிள் இது? ஃபர்ஸ்ட் நாள் Holy Bible. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தொடக்க நூல் என்ன இருக்கு? அப்பொழுது கடவுள் Genesis chapter 1 verse 3. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். Correct. First ஒளி தோன்றுக என்றார். Light. God created light. So 2ஆம் அதிகாரம் Genesis chapter 2 verse 21 to 22. 21 22 வசனம். What did God use to create Eve? தேவன் எவ்வாறு ஏவை உருவாக்கினார்? ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். ஆமென். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Genesis 3 verse 23. What was the consequence of Adam and Eve eating the forbidden fruit? விலக்கப்பட்ட பழத்தை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டதால் என்ன நடந்தது? Therefore the Lord sent the garden of the Eden அதே மண்ணு the ground from which he was sent.
Genesis chapter 4 verse 8, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பைபிளில் கொல்லப்பட்ட முதல் நபர் யார்? Who was the first person to be murdered in the Bible? காயின் தன் சகோதரன் ஆபேலை தாம் வயல்வெளியில் போவோம் என்றான். அவன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். Correct. ஆபேல். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Chapter 5 verse 24. Who was taken up by God without dying? யார் இறப்பின்றி தேவன் அவரை பெற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார்? ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Genesis 6 verse 5. What was the reason for God's decision to send the flood? ஜலப்பிரளயத்தை அனுப்ப கடவுள் எடுத்த தீர்மானத்திற்கு காரணம் என்ன? The Lord saw the weakness of the man was great in the earth, that every intention of the thoughts of his heart was only evil continuously. இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே. படிங்க. தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்கு நான் மனம் வருந்துகிறேன் என்றார். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Genesis chapter 8 verse 20. What did Noah do after the flood water receded? புயல் நீர் தேறிய பிறகு நோவா என்ன செய்தார்? அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை நான் சபிக்கவே மாட்டேன், ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்க மாட்டேன் என்றார். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Genesis 9 verse 13. What sign did God give to Noah after the flood? வெள்ளத்திற்கு பிறகு கடவுள் நோவாவுக்கு என்ன சின்னம் தெரிவித்தார்? என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 9 verse 1. What command did God give Noah after the flood? வெள்ளத்திற்கு பிறகு கடவுள் நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? Be fruitful and multiply and fill the earth. Amen. Correct. So